ஹலோ வணக்கம் வெல்கம் வந்தனம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் சென்னையில் ஒரு சூப்பரான பரோட்டா ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி திருநெல்வேலியில் கிடைக்கிற மாதிரி சும்மா சாஃப்டான பரோட்டாவுக்கு 4 வகையான கிரேவி வச்சு கொடுக்குற நம்ம கடை தான் திருநெல்வேலி பரோட்டா கடை. நீங்கள் கேட்க கேட்க அவங்க பாட்டுக்கு கிரேவி அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக விசிட் பண்ணுற ஸ்பாட் இது. ஸோ தமிழ்நாட்டு பாரம்பரியமான வாழை இலையில தான் இவங்க சர்வ் பண்ணுவாங்க இவங்க எல்லா டிஷ்ஷையுமே. சரிப்பா, இவங்ககிட்ட வேறு என்ன தான் ஸ்பெஷலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களோட மட்டன் பிரியாணி அப்புறம் 65 பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். இவங்ககிட்ட பிரியாணிலாம் சீரக சம்பா ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பார்க்க முடியாது. இவங்ககிட்ட சிந்தாமணி சிக்கன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் மஸ்ட் ட்ரை. அது இவங்களோட பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா டக்கராக இருக்கும். என்னடா கையில் கன் வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கன் சிக்கன். பாடி பல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம மேட்டரு. நீங்களும் ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். அதெல்லாம் சரிப்பா, எல்லா கடையிலையும் பிரியாணி பரோட்டாலாம் இருக்கிறது தான், வேறு என்ன தான் இந்த கடையில் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அதுக்குன்னே ஒரு மேட்டர் இருக்குது. எஸ், இட் இஸ் நெய் சோறு வித் மட்டன் சுக்கா. ஒரு குட்டி பவுலில் ஒரு 10 to 15 பீசஸ் ஆஃப் மட்டன், அதுவும் நல்லா பஞ்சு போல் குக் ஆகிருக்கும். அதை நீங்கள் அந்த நெய் சோறோடு வச்சு சாப்பிடும்போது அந்த நெய் சோறுலாம் சும்மா பேருக்குன்னு இல்லாமல் சும்மா நெய்யை அள்ளி ஊற்றி சும்மா டெரிஃபிக்காக இருக்கும். பட் குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் மாதிரி இதோட ரேட்டுமே ஆல்மோஸ்ட் 500 கிட்ட வரும். அதையுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இவங்க கிட்ட கிடைக்கிற டிஷ் எல்லாமே குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் சொன்ன டிஷ் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் நெவர் கெட் டிசப்பாயிண்டட். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான திங்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் இந்த ஷாப் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. 3 ஏரியாவில் இவங்க அவுட்லெட் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.